இப்போ நம்ம வந்து ஃப்ராத்தை வந்து ஏரை ப்ளோ பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ராத் கிரியேட் ஆனோடனே என்ன ஆகும்னா, இந்த கேங் வந்து எப்படி இருக்கு, கேங் வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கு, வாட்டர்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ கேங் வந்து இஸ் இன் வாட்டர். ஸோ இட் வில் செட்டில் டவுன் அட் த பாட்டம். It will settle at the bottom. கரெக்டா? ஸோ இப்போ சல்ஃபைடு ஓர் வந்து எங்க இருக்கு, ஆயில்ல இருக்கு. ஆயில் தான் வந்து நுரைய கிரியேட் பண்ணி இப்போ அந்த நுரையில வந்து அந்த சல்ஃபைடு ஓர் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்போ அந்த நுரையில இருக்கிற அந்த சல்ஃபைடு ஓரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். ஸோ அதை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம இன்னொரு கெமிக்கலை வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன கெமிக்கல் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, சோடியம் ethyl xanthate அப்படின்ற கெமிக்கலை வந்து ஆட் பண்ண போறோம். இந்த கெமிக்கலை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் அ கலெக்டர். இட் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் த என்னது ஓர் விச் இஸ் ஸ்டக் டு த ஃப்ராத். ஸோ இந்த ஃப்ராத் கூட ஸ்டிக் ஆயிருக்கிற ஓரை வந்து கலெக்ட் பண்றதுக்கு we are adding the collector. ஸோ என்ன பண்ணும் the collector. So it collects the sulfide ores. அதாவது ஃப்ராத். அந்த ஃப்ராத்னா என்னது, நுரை. அந்த நுரையில தான் வந்து சல்ஃபைடு ஓர் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இட் வில் கலெக்ட் த ஃப்ராத் and it rises to the surface. புரிஞ்சுதா? ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கலெக்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுறோம். அந்த கலெக்டர் மாலிக்யூல் வந்து அந்த நுரை இருக்கிற அந்த ஓர்ஸ் கூட அட்டாச் ஆகி சர்ஃபேஸ்க்கு ரைஸ் ஆகும். இப்போ அந்த நுரையை மட்டும் நம்ம வந்து ஸ்கிம் பண்ணி எடுத்துடணும். அதாவது இந்த நுரையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு அந்த நுரையை வந்து காய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நுரையெல்லாம் போயிட்டு ஓர் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். ஸோ த ஃப்ராத் வந்து ஸ்கிம்டுனா கலெக்டடுன்னு அர்த்தம். தனியாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு அண்ட் ஓர் இஸ் கலெக்டட். ஸோ செப்பரேட்டாக அந்த ஓரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து அந்த கேங் பார்ட்டிகல்ஸையும் ஓரையும் வந்து நம்ம பிரிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமை வந்து வரையணும். அதுக்கு முன்னாடி இதை பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸோட டயக்ராம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேங் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே இப்படி செட்டில் இருக்கும். இந்த டியூபை வச்சு இந்த லிக்விடோட மிடில் நம்ம வந்து கம்ப்ரெஸ்டு ஏர் வந்து ப்ளோ பண்ணுவோம். இந்த கம்ப்ரெஸ்டு ஏர் வந்து ப்ளோ ஆகுறதுனால தான் வந்து நமக்கு நுரை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த நுரை தான் வந்து மேலே இப்படி வந்து செட்டில் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நத்திங் பட் த ஃப்ராத் which contains the sulfide ores. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சல்ஃபைடு ஓரையும் இம்ப்யூரிட்டியும் தனித்தனியாக வந்து பிரிச்சிடலாம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு சல்ஃபைடு ஓரையும் வந்து இம்ப்யூரிட்டிஸையும் பிரிக்கணும். அந்த இம்ப்யூரிட்டியில் இன்னொரு சல்ஃபைடு ஓர் இருந்ததுன்னா அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். If other sulfide ores are present as impurities, then what we should do? ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சல்ஃபைடு ஓரை செப்பரேட் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு சல்ஃபைடு வந்து இம்ப்யூரிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டோட ஓர், லெட் சல்ஃபைடு, இதை வந்து கலீனா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லெட் சல்ஃபைடு அப்படின்ற ஓரில் வந்து சப்போஸ் ஜிங்க் சல்ஃபைடு வந்து இம்ப்யூரிட்டியாக இருந்தது அப்படின்னா, ரெண்டுமே சல்ஃபைடு ஓர் கரெக்டாக. ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டுமே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தேவை வெறும் லெட் சல்ஃபைடு மட்டும் தான். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு நமக்கு தேவையில்லை. ஸோ இதை எப்படி பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது? ஸோ இது மிதக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த சப்ஸ்டன்ஸோட பேர் வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட்.
ஸோ என்ன ஆட் பண்ணுறோம்? டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஓர் இல்லாமல் இன்னொரு சல்ஃபைடு இருக்கும் தெரியுமா, அந்த சல்ஃபைடை வந்து மிதக்க விடாமல் தடுக்கிறது தான் வந்து இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட வேலை. ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிப்ரெசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து சோடியம் சயனைடு. சோடியம் சயனைடோட ஃபார்முலா வந்து NaCN. ஓகேவா? ஸோ நமக்கு தேவை இந்த ஓர் மட்டும்தான், இந்த இம்ப்யூரிட்டி நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இம்ப்யூரிட்டியை ஃப்ளோட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண போகிற டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து சோடியம் சயனைடு. ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோடியம் சயனைடு அப்படின்ற டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து ZnS இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ZnS அப்படின்ற இந்த இம்ப்யூரிட்டி கூட கம்பைன் ஆகும். ஸோ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து அந்த நமக்கு தேவையில்லாத இந்த இம்ப்யூரிட்டி, சல்ஃபைடு இம்ப்யூரிட்டி கூட கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா Na2ZnCN4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த சோடியம் சயனைட் வந்து இதில் சல்ஃபைடில் இருந்து இந்த ஜிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு சோடியம் ஜிங்க் சயனைட் மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மாலிக்யூலை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல் வந்து இட் வில் நாட் ஃப்ளோட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? இது வந்து ஃப்ளோட் ஆகாது, வெறும் நமக்கு லெட் சல்ஃபைடு மட்டும் தான் ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி நம்ம தேவையில்லாத சல்ஃபைடு இம்ப்யூரிட்டியும் வந்து நம்மளால ஃப்ளோட் ஆகாமல் தடுக்க முடியும். ஓகேவா? சோடியம் சயனைடு ஆட் பண்ணலாம், இல்லாட்டி சோடியம் கார்பனேட் கூட ஆட் பண்ணலாம், Na2CO3. ஸோ டிப்ரெசிங் ஏஜென்ட். ஸோ டிப்ரெசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னது? இட் ப்ரிவென்ட்ஸ் sulfide impurity from floating. It prevents sulfide impurity from floating. அதுதான் வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ நம்ம வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஒரு ஹைட்ராலிக் வாஷிங் முடிச்சிருக்கோம். இப்போ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னும் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து லீச்சிங். லீச்சிங்கில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் படிக்க போகிறோம். சயனைட் லீச்சிங், ஆசிட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அப்படின்ற 4 ப்ராசஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீச்சிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லீச்சிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓர் இருக்கும், அந்த ஓரை வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும். எதில் டிசால்வ் பண்ணணும்னா, in any solvent, வாட்டர் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷனில் அந்த ஓரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசால்வ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஓரை வந்து ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஓரில் இருக்கிற மெட்டல் வந்து is converted into complex. காம்ப்ளெக்ஸ்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ ஓர் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்ணோன்னா அந்த ஓரில் இருக்க மெட்டல் வந்து என்னவாக மாறும்? காம்ப்ளெக்ஸாக மாறும். ஓகேவா? ஸோ மற்ற கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்சால்யூபிள் ஆகிடும். ஸோ இந்த ஓர் மட்டும்தான் இந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். இந்த கேங் வந்து இந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது. ஸோ கேங் வந்து டிசால்வ் ஆகாமல் கீழே செட்டில் ஆகிடும். வேற இந்த ஓர் வந்து இந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து லீச்சிங். ஸோ லீச்சிங்கை வந்து நம்ம 4 டைப்ஸாக பண்ணலாம். சயனைடை வச்சு லீச்சிங் பண்ணலாம், ஆசிடை வச்சு லீச்சிங் பண்ணலாம், அமோனியா சொல்யூஷனை வச்சு லீச்சிங் பண்ணலாம், ஆல்கலினா பேஸ், ஆசிட் அண்ட் பேஸ் படிச்சிருக்கீங்களா, பேஸை வச்சு வந்து லீச்சிங் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சயனைடை வச்சு எப்படி லீச்சிங் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன்.
பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லீச்சிங் ப்ராசஸ் வந்து சயனைட் லீச்சிங். சயனைட் லீச்சிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கோல்டு ஓர் எடுத்துக்கலாம். கோல்டு ஓர் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோல்டு ஓரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக மாற்றிடும். ஸோ கோல்டு ஓரை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி பவுடராக மாற்றிடணும். மாற்றிட்டு இந்த பவுடரை வந்து நம்ம எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏரேட்டட் dilute solution of sodium cyanide. ஸோ எதில் ஆட் பண்ணணும், ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோடியம் சயனைடை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் ஏரேட்டட் ஆக்சிஜனையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோல்டு ஓரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனில் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், லீச்சிங்கில் என்ன ஆகும்னு சொன்னேன், கேங் வந்து என்னவாயிடும், இன்சால்யூபிள் ஆகிடும். கேங் வந்து இன்சால்யூபிள் ஆகிடும். ஸோ இந்த மெட்டல் வந்து என்ன ஆகும், மெட்டல் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கோல்டு வந்து இந்த சைனைடு கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ யூ வில் கெட் அ கோல்டு cyanide complex. கோல்டு cyanide complex. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ அந்த ஈக்குவேஷனை படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டோட ஃபார்முலா என்னது, AU ப்ளஸ் சோடியம் சைனைடோட ஃபார்முலா வந்து NaCN. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏரேட்டட், ஏர்னா வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் O2 ப்ளஸ் டைல்யூட் சொல்யூஷன். சொல்யூஷன்னா எப்போவுமே வாட்டரை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ வாட்டர். ஸோ கோல்டு, சோடியம் சைனைடு, ஏரேட்டட்னா ஆக்சிஜன், சொல்யூஷன்ன்றதுனால வாட்டர். ஓகேவா? ஸோ பேலன்சிங்காக நம்ம நம்பர் போடணும். 4AU 8 NaCN plus O2 plus 2 H2O. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். AU வந்து எத்தனை இருக்குது, 4 இருக்கு. Na வந்து எத்தனை இருக்கு, 8 இருக்கு. 2 3 4 5 6 7 8. Cn எத்தனை இருக்கு, 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்கு, 2. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, 2 2s are 4. மறுபடியும் 2 1s are 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Na வந்து 4 இருக்கு. ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும்னா, கோல்டும் சைனைடும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு AU சயனைடு CN. ஸோ கோல்டும் சைனைடும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ AuCN2 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மீதி என்ன இருக்குது நமக்கு, சோடியம் Na. ஸோ சோடியம், கோல்டு, சைனைடு மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ சோடியம் வந்து 8 இருக்கு, AU வந்து 4 இருக்கு, CN வந்து 8 இருக்கு டோட்டலாக. ஸோ இப்போ நான் இங்கே 4 போடுறேன். ஸோ 4 Na வந்து எத்தனை போயிடுச்சு, 4. அடுத்து 4AU 4AUனா 4AU போயிடுச்சு. அப்புறம் 4 2s are 8 8CN 8CNமே வந்து போயிடுச்சு. ஸோ 4AU NaAU CN twice. இதுதான் வந்து கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ். ப்ளஸ் மீதி என்ன இருக்கு, NaOH இருக்கு. NaOH. Na 4 இருக்கு, ஆக்சிஜனும் 4 இருக்கு, ஹைட்ரஜனும் 4 இருக்கு.
ஸோ 4NaOH. So 4Au plus 8NaCN plus O2 plus 2H2O gives 4NaAuCN twice plus 4NaOH. ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபுல்லாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்கோ அதை நான் கீழே எழுதுகிறேன். இதுதான் வந்து ஆனால் ஆக்சுவல் ஈக்குவேஷன். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4Au அப்படியே கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் NaCN வந்து Na ப்ளஸ் Cn மைனஸ் அப்படின்னு பிரியும். கரெக்டாக? ஸோ அதனால் உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 8Cn மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் O2 ப்ளஸ் 2H2O இது அப்படியே கொடுத்துருப்பாங்க gives. ஸோ Na வந்து 4, இது வந்து 2. ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா Na கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4AuCN twice அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் NaOH வந்து எப்படி பிரியும்னா Na ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்னு பிரியும். ஸோ Na கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் 4OH மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் புக்கில் வந்து ஈக்குவேஷன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன புரியல அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவல் ஈக்குவேஷன் இது தான். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் புக்கில் கொடுத்துருப்பாங்க இப்படி. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கோல்டு மெட்டல் மட்டும்தான் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னா ரிடக்ஷன் ஸ்டெப்பு பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன கிடச்சிருக்கு நமக்கு NaAuCN twice. இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து 4 ஃபார்மாக இருக்குது, நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதை வந்து ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ரிடக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜிங்க் கூட இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கோல்டு தான் தேவை. ஸோ கோல்டு வந்து தனியாக வந்துடும். எத்தனை கோல்டு இருக்குது? 2 கோல்டு இருக்குது. ஸோ இந்த 2 கோல்டு வந்து தனியாக வந்துடும். ப்ளஸ் மீதி இந்த கோல்டு இருக்கிற இடத்துக்கு என்ன ஆகிடும்னா இந்த ஜிங்க் வந்துடும். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு Na. ஜிங்க் 1 தான் இருக்குது, பட் இது 2 இருக்குது. ஸோ Na வந்து 2 ஆகிடும். Zn Cn வந்து 2 2s are 4 இப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ கோல்டு வந்து நமக்கு தனியாக கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனும் வந்து உங்கள் புக்கில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ Na வந்து ஜிங்க் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது வந்து புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் எழுதுகிறேன். ஜிங்க் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ Na வந்து ப்ளஸ் சார்ஜ், இது வந்து மைனஸ் சார்ஜ். Na வந்து ப்ளஸ் சார்ஜ், இது ஃபுல்லாக வந்து மைனஸ் சார்ஜ். எத்தனை Na இருக்குது? 2 Na இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் சார்ஜ். அப்போது 2 ப்ளஸ் சார்ஜ்னால் இங்கே எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்கணும்? 2 மைனஸ் சார்ஜ் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நியூட்ரல். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா AuCN twice 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு முழிக்கக்கூடாது. இங்கே ஏன் 2 மைனஸ் வந்ததுன்னா Na மேலே 2 ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ளஸ் அண்ட் 2 மைனஸ் சேர்ந்து ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இது. அதனால Na எழுதாததுனால 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஓகேவா? ஸோ gives 2Au ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் இங்கேயும் 2 Na எழுத மாட்டாங்க. ஸோ 2 Na என்ன இருக்கும்? 2 ப்ளஸ் இருக்கும். அப்போ இது என்னது? 2 மைனஸ். ஸோ Na எழுதாமல் எழுதுனா இது எப்படி எழுதணும்? Zn Cn4 2 மைனஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் வந்து 2 மைனஸ் வந்து மேலே கொடுக்காம இந்த 2-ஐ மட்டும் கீழே கொடுத்துட்டு மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மைனஸ் அப்படின்றது வந்து மேலே வரணும். ஸோ இதுதான் வந்து
cyanide leaching. ஸோ லீச்சிங் அப்படின்னா ஓரை வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டு கேங் வந்து இன்சால்யூபிளாக மாறுறது. ஸோ கோல்டு சைனைட் லீச்சிங் பார்த்தோம். கோல்டை வந்து சோடியம் சைனைட் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம் ஜிங்க் வச்சு. ஸோ புக்கில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் புரியாதுன்றதுனால நான் ஆக்சுவல் ஈக்குவேஷனை எழுதி புக்கில் அதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து லீச்சிங் ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் அண்ட் ஹைட்ராலிக் வாஷிங் முடிச்சிட்டோம். அண்டு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் முடிச்சாச்சு. ஸோ லீச்சிங்கில் வந்து சைனைட் லீச்சிங் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி மற்ற லீச்சிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ செகண்ட் லீச்சிங் ப்ராசஸ் இஸ் அமோனியா லீச்சிங். ஸோ நேம் சொல்கிற மாதிரி லீச்சிங் வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா அமோனியா வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஓர் மோஸ்ட்லி எந்த ஓர்னா நிக்கல் மெட்டல் இருக்கிற ஓர், காப்பர் மெட்டல் இருக்கிற ஓர், கோபால்ட் மெட்டல் இருக்கிற ஓர். ஸோ இந்த மாதிரி ஓரை வந்து நம்ம எது கூட ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்வஸ் அமோனியா சொல்யூஷன். ஆக்வஸ் அமோனியா அப்படின்னா NH3. NH3னா அமோனியா. ஓகேவா? ஆக்வஸ் அமோனியானா அமோனியாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து இந்த ஓர் நிக்கல் காப்பர் அண்ட் கோபால்ட் இருக்கிற ஓர் கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மெட்டல் அமோனியா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். So we will get a metal ammonia complex. Suppose if the metal is nickel, the complex will be NiNH3 6 2+. Suppose if the metal is copper, we will get the complex Cu NH3 4 2+. Suppose if the metal is cobalt, we will get the complex CO NH3 thrice H2O 3+. So the ore is reacted with aqueous ammonia. Aqueous ammonia na ammonia solution mixed with water. So you will be getting metal ammonia complex. So this will be the complex in case of nickel, and this will be the complex in case of copper, and this will be the complex in case of cobalt. ஸோ இந்த 2+, 2+, 3+லாம் எப்படி வருது அப்படின்றத வந்து 5th சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர் we will be discussing in detail about these complexes. இந்த காம்ப்ளெக்ஸஸை பற்றி தான் மோஸ்ட்லி we will be studying. ஸோ அந்த சாப்டர் வரும்போது you will be familiar with the complexes. ஸோ இப்போதைக்கு இந்த காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓர் அண்ட் அமோனியா சேர்ந்து இது ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட் அபவுட் த கேங் பார்ட்டிகல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்? கேங் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து வில் செட்டில் டவுன் அட் த பாட்டம். ஓகேவா? இதெல்லாம் சால்யூபிளாக இருக்கும். கேங் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து இன்சால்யூபிளாக இருக்கும். ஸோ என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா கேங் வில் செட்டில் டவுன் அட் த பாட்டம். அயன் இம்ப்யூரிட்டிஸ், iron oxide impurities. Iron oxide means it is Fe2O3. Iron oxide impurities. Iron hydroxide impurity. Iron hydroxide means it is FeOH thrice. Iron hydroxide impurities and aluminosilicate impurities. Aluminosilicate impurities. Aluminosilicate impurities. Silicate na SiO2. Aluminum means aluminium. So Al with SiO2. இந்த மாதிரி impurity. SiO2னா nothing but மண்ணு. ஓகேவா? ஸோ மண்ணு அலுமினியம் சேர்ந்த மாதிரி impurities, அயன் ஹைட்ராக்சைடு impurities, அயன் ஆக்சைடு impurities, மற்றபடி கிளே, மண், டஸ்ட்டு, அது எல்லாமே வந்து it will settle down at the bottom. So this is only called as ammonia leaching. Okay. The next process is alkali leaching.
So here we are going to leach with the help of alkali. Okay, alkalina it is a base, acid and base படிச்சிருப்பீங்கல்ல. So alkalina base. So இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா the ore we will mix with a suitable alkali or as alkali means base. So ore வந்து alkali கூட mix பண்ணி we will form a soluble complex. So the ore will be mixed with alkali to form a soluble complex. So let us take an example of bauxite. Bauxite அப்படின்னா வந்து it is an ore of aluminium. Aluminium oxide is called as bauxite. So ore வந்து it should be mixed with an alkali. So we are going to mix this ore with an alkali. So alkali, what alkali we are going to take? Alkalina it is nothing but base. So we are going to take a solution of a famous base, sodium hydroxide, or you can also take sodium carbonate. So any alkali you can take and you have to mix it with the ore. Okay, and then you have to heat it. So what are the conditions for heating? The heating temperature should be 470 to 520 Kelvin and the pressure should be 35 atmospheric pressure. So this is the condition. So the ore is mixed with a suitable alkali and it is heated between 470 to 520 Kelvin at 35 atmosphere pressure. So what you will get? Okay, so you should get a soluble complex. So we will get a complex only. What is the name of this complex? The name of this complex is called, you have sodium and aluminium. So the name of this complex is called sodium meta-aluminate. So what is the name of this complex? Sodium meta-aluminate. So this is the complex. So what will be the impurities formed? In the previous case, the impurities were GAN, so iron oxide, iron hydroxide, aluminosilicate. இதில் வந்து என்னென்ன impurities அப்படின்னா iron oxide impurities and then titanium oxide impurities. Titanium oxide na TiO2. So these are the impurities in this case. Okay va? In this case na bauxite ore la these will be the impurities mostly. Okay, so the ore is mixed with a suitable alkali solution and heated. So heating condition and pressure condition you have to know, and it forms a complex. The name of the complex is called sodium meta-aluminate. Okay, and the impurities like iron oxide and titanium oxide, they will settle down at the bottom. Now you carefully listen the next step. Now we have got a complex. But what is this process? It is the process of concentration of the ore. So we want only the ore, we don't want the complex. What is the ore? Al2O3. We want the same Al2O3 in the pure form. Okay, so how will you get the Al2O3 from this complex? For this you have to follow another step. So now we got the complex. Sodium meta-aluminate. We got the sodium meta-aluminate complex. So we have heated, so this will be in a very hot condition. So this hot sodium meta-aluminate solution, we are going to react it with carbon dioxide. React it with carbon dioxide. Now we are going to pass carbon dioxide in this hot solution. So what you will get? Okay, you will get Al2O3 as a precipitate. Downward arrow means precipitate. Precipitate na it will settle down at the bottom as a insoluble solid. Okay va? So it will be in a hydrated form. Hydrated Al2O3. Hydrated Al2O3 na அந்த Al2O3 கூட சில water molecules attach ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So இந்த hydrated Al2O3 வந்து precipitate இருக்கு. Precipitate na என்னது? Insoluble solid formல இருக்கு.
ஸோ அதை வந்து தனியாக எடுக்கணும்னா you have to filter it. It is filtered and then it is heated. ஸோ ஃபில்டர் எதுக்கு பண்ணுறோம்? இந்த Al2 ஹைட்ரேட்டட் Al2O3 தனியாக எடுக்கிறதுக்காக we are filtering it and then we are heating it. ஏன் ஹீட் பண்ணுறோம்? ஹைட்ரேட்டட்னா என்னன்னு சொன்னேன், வாட்டர் மாலிக்யூல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும்னு சொன்னேன். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு we are heating it. So when it is filtered and heated, you will get only Al2O3. Other name for Al2O3 is alumina. Okay, so bauxite is converted into alumina by this process. First we are getting the complex, then from the complex we are getting the ore again in the pure form. Understood what is the process that is happening? Ore is mixed with the alkali solution and then we got the complex, then the complex is treated with carbon dioxide. You will get hydrated aluminium oxide precipitate and then it is filtered, heated to get alumina. Now we will write the equation for those things. Okay, first ore. What is the ore? Al2O3. So this ore is with impurities in the beginning. Yes or no? Now this ore is treated with alkali. Alkali, what alkali? I said sodium hydroxide or sodium carbonate, but in the book they have given equation with sodium hydroxide, so let us also follow the same thing. So NaOH, aqueous solution means it is mixed with water, so we have to write H2O. So what you will get? You will get sodium meta aluminate complex. So for balancing purpose you write 2 and 3. Sodium meta aluminate, the formula is sodium NaAlOH 4 times. This will be in aqueous form. Aqueous form means it is soluble. So sodium meta aluminate, meta means 4, so sodium meta aluminate. So this is the complex. Now what we should do, we have to treat this complex with carbon dioxide to get hydrated aluminium oxide precipitate. So sodium meta aluminate, 2 sodium, 2 aluminium. So I am writing 2 here. Okay, check whether it is balanced. 2 Na, 2 Al, 2 4s are 8 oxygen. Here it is 3 plus 2 5 plus 3 8 oxygens. 2 4s are 8 hydrogens. Here it is 2 plus 3 2s are 6. 2 plus 6 8 hydrogens. So the equation is balanced. Now you have to treat this sodium meta aluminate with carbon dioxide. So what you will get? Okay, you should get hydrated aluminium oxide precipitate. So what is the formula for aluminium oxide? Al2O3. Hydrated means what I told, water molecules will be attached to it. So we don't know how many water molecules are attached, so we will write XH2O. Let me explain how this product comes. So 2Na, so I am writing 2Na, 2Al, so I am writing 2Al. How many oxygens? 4. 2 4s are 8 oxygens, and here it is 2, so totally 10 oxygens. How many hydrogens? 2 4s are 8 hydrogens. So what I should get? Al2O3. Al2 cancel, O3 means 3 oxygens gone, so remaining 7 oxygens are there. Okay, so it is hydrated aluminium oxide and it is in precipitate form, so you should put a downward arrow mark. Then what is remaining? Na H carbon CO3. So NaHCO3. So I am writing 2. So 2Na, 2 hydrogens. 2 hydrogens means, so remaining it will be 6 hydrogens.
and then 2 carbons. Here only 1 carbon is there, so we have to write the number 2. But this 2 is not given in the book, so when you get the book, you make this change. Okay, you have to write 2 here, or you ask the teacher whether you have to write the equation as it is, how it is given in the book. Okay, so 2Na 2H 8H la 2H vandachu, so remaining 6H, 2 carbons, and 2 3s are 6 oxygens, so 7 oxygens la 6 oxygens has gone, so remaining 1 oxygen. Okay, so it should be, so 2 2s are, now we have added 2, so 2 2s are 4. So totally 2 4s are 8 oxygens plus 4 12 oxygen. 12 oxygen la inge 6 oxygen irukku. So remaining 6 oxygen எவ்வளோ ஹைட்ரஜன் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ன்ற நம்பரில் பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்போ ரிமைனிங் என்னன்னு பாருங்கள், 2Na இங்கே, இங்கேயும் 2Na, 2Al இங்கே, இங்கேயும் 2Al, 2 4s are 8 oxygen, 8, இங்கே 2 2s are 4, ஸோ டோட்டலி 12 oxygens இருக்குது. இங்கே எத்தனை oxygens இருக்குது? 3, இங்கே 3 2s are 6, 9 oxygens இருக்கு. ஸோ ரிமைனிங் எத்தனை ஆக்சிஜன்ஸ்? 3 oxygens பேலன்ஸ் இருக்கு. அண்ட் ஹைட்ரஜன்ஸ் பாருங்க, 2 4s are 8 hydrogens, இங்கே வந்து 2 hydrogens தான், ஸோ ரிமைனிங் 6 hydrogens. ஸோ we can write it as 3H2O. ஸோ 3 2s are 6 hydrogens and remaining 3 oxygens. ஸோ இந்த Xோட வேல்யூ மோஸ்ட்லி 3 இருக்கும். So 3 இருந்ததுன்னா the equation will be balanced, but 3 is not given in the book, only X is given in the book, so you should follow the same equation which is given in the book. This 2 alone, you asked out your teacher whether you have to put this 2 or you have to write the same thing which is given in the book. So this is only is called alkali leaching. The ore is mixed with alkali to form sodium metaluminate complex, and then the complex is treated with carbon dioxide to get the precipitate Al2O3. Now when you heat this precipitate, what will happen? This water molecule will get evaporated and you will get only Al2O3. So with that ore we can extract the metal. Okay, so this is called as alkali leaching. Please copy it down. The last topic in leaching is acid leaching. So here we are going to do the leaching with acid. That means we are going to mix the ore with acid. So the ore, usually we will do acid leaching for sulfide ores. So sulfide ores na edala ZNS, PBS. So these sulfide ores we will be doing, for the sulfide ores we will be doing acid leaching. So this ore is mixed with a suitable acid. Mostly we will be using H2SO4. What is H2SO4? H2SO4 is a sulfuric acid. Okay, so what will happen? You will get a soluble complex, but in acid leaching you will not be getting the complex. Since you are using sulfuric acid, it has SO4. SO4 means sulfate, so you will get a soluble sulfate plus you will get sulfur. So the ore is treated with the acid, mostly sulfuric acid. So when it is treated with sulfuric acid, you will get a soluble form of a sulfate and the sulfur will get separated. So let us take an example and write the equation. So let us take zinc sulfide. You have to mix it with acid. So which acid? Sulfuric acid. So we are going to heat it. So for heating we are going to use oxygen, hot air, oxygen. We are going to heat it with hot air, oxygen. So for balancing purpose I am writing 2, 2. So what you should get? You should get a soluble sulfate. So here the metal is zinc, so you should get zinc sulfate. So Zn
SO4 plus what you should get sulfur. Now let us see what are the other products. So how many zinc is there? 2 zinc. How many sulfur this side? 2. This side 2 ones are 2. How many hydrogens? 4 hydrogens. How many oxygens? 2 4s are 8 plus 2 10 oxygens. So 2 zinc, 2 sulfur. So if you write 2 here, what will happen? 2 zinc goes, 2 sulfur goes, and 2 4s are 8 oxygen will go. So remaining 2 oxygen will be there. So and then sulfur. So remaining 2 sulfur are there. So you can write 2 sulfur. So 4 hydrogens and 2 oxygens. You can write it as 2 H2O. So 4 hydrogens, 2 oxygens. Again in the book this 2 is not given. Only if you write this 2 the equation is balanced, but in the book this 2 is not given. So when you get the book you write this 2, or you ask your teacher whether you have to write the same thing which is given in the book. Okay, so this is called as acid leaching.